நம்ம யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயே சில பேர் வசதியாக இருப்பாங்க, சில பேர் வசதி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே ஏசியில் படுத்திருப்பீங்க. ஒரு தடவை என் குழந்தைய ஒரு வீட்டுக்கு போன போது வாஷ் பேசின் கை கழுவுறதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டது. எங்கள் வீட்டில் வாஷ் பேசினே கிடையாது. அப்படி எப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டு நான் அப்படி ஒரு முறைச்சேன். அங்கே வெளியில் போய் சொம்பருக்கு கை கழுவிட்டு வா அப்படின்னு. அப்படியே என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாமல் போகலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன், வாஷ் பேசின் அந்த வீட்டில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். கட்டில் அந்த வீட்டில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏசி அந்த வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இல்லாமலும் இருக்கலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரியான வசதி உள்ளவர்கள் அல்ல. அந்த வீட்டுக்கு போயிருக்கிறோமா, அந்த வீட்டில் அவங்க என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்றதுக்கு பழகணும். எங்கள் அப்பா ரொம்ப ஆச்சரியமாக எங்களை வளர்த்தாரு. நாங்கள் அப்போ நினச்சோம் இவர் ஒரு ஒரு பெரும் கொடுங்கோல் அரசர் மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு நினச்சோம். உட்காத்தி வச்சுட்டு சாப்பாடு பரிமாறும்போது குழந்தைங்களுக்கு கடைசியாக பரிமாறும், பெரியவங்களுக்கெல்லாம் பரிமாறு அப்படிம்பார். நான் கூட பின்னாடி வளர்ந்ததுக்கப்புறம் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு தானப்பா முதல்ல பரிமாற சொல்லுவாங்க. தப்புடா, வெயிட் பண்ணி தன்னோட டேர்ன் வரத்துக்கு காத்திருக்கிற பக்குவம் பிள்ளைங்களுக்கு வரணும் அப்படின்ற. வெயிட் பண்ணி காத்திருக்கிற பக்குவம் பிள்ளைங்களுக்கு வரணும். எதுவாக இருந்தாலும் முதல்ல எனக்கு தான் வேணும், எனக்கு தான் முதல்லையே வேணும் அப்படி கேட்குற பழக்கம் இருக்கக்கூடாது. சில குழந்தைங்க பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்தா நரசிம்ம அவதார இரணியனை பிளந்த மாதிரி அந்த பிஸ்கெட் அப்படியே பிளந்து உள்ளேருந்து குடலை உருவி, இதெல்லாம் டூ மச். நம்ம லிமிட் என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியும்படியாக பெற்றவங்களும் வளர்க்கணும், பிள்ளைகளும் நாம் வளரணும். இப்போது இதெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, ரொம்ப அஃபெக்ஷன் காரணமாக அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. எஸ்பெஷலி இப்போல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை வந்ததுக்கப்புறம் அதுங்க முகம் லேசாக வாடுறத கூட பேரண்ட்ஸால் தாங்க முடியல. ஒரு குழந்தை கருவேப்பிலை கண்ண மாதிரி ஒன்று இருக்குது, திட்ட முடியல, கோவப்பட முடியல. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அந்த குழந்தைக்கு தெரியுது பேரண்ட்ஸுக்கு. அதனால தான் நான் இப்போ உட்காந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ பேர் என்கிட்ட வசமாக சிக்கிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், நம்ம எங்கே போகிறோமோ அங்கே என்ன இருக்குமோ அதை சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுதான் சமூகத்துக்கு ஏற்ப தன்னை செதுக்கி கொள்ளுதல். சொசைட்டி எப்படி இருக்கோ, ஒரு க்யூவில் தான் எல்லோரும் போகணும் அப்படின்னா நான் க்யூவில் நிற்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, க்யூவில் தான் நிற்கணும். அந்த இடத்துல சாப்பிட இதுதான் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னா ஓகே, நான் அதை சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. இதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு சொன்னது டூ லேட். கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைய எஜுகேட் பண்ணணும். ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் எஜுகேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, கர்ப்பத்தில் இருக்கும்போதே பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணும். இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள்னா பாசிபிள். தட் இஸ் இந்தியன் கல்ச்சர், தட் இஸ் கால்ட் கர்ப்ப வித்யா. கர்ப்ப வித்யா கர்ப்பத்தில் இருக்கும்போதே 7th மந்த்லேருந்து குழந்தையோட பேசணும். டிசிப்ளினை ஈஸியாக ஏற்படுத்தலாம். மதருடைய வாய்ஸ்க்கு ஒரு கமாண்டிங் வாய்ஸ், அதில் கரெக்டாக குழந்தைக்கு சொல்லியாச்சுன்னு சொன்னால் பின்னாடி அந்த வாய்ஸை வந்து குழந்தைங்க மீறவே மீறாது. பரவாயில்ல, அதை பற்றி இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. இப்போவும் தட் இஸ் எ சான்ஸ். குழந்தைங்க தூங்க போகும்போது டெய்லி லாஸ்ட் அதை தூங்க போகிற ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் அந்த குழந்தைய ரொம்ப க்ளோஸாக வச்சு உங்கள் மடியில் வச்சு அந்த குழந்தைகளோட நீங்கள் கான்வர்ஸ் பண்ணணும், பேசணும். அந்த குழந்தையோட அது மனசில் இருக்கிற சோகம் என்னன்னு கேட்கணும், அதுக்கு அன்றைக்கி ஏற்பட்ட அனுபவங்கள் என்னன்னு கேட்கணும். ஸ்கூலில் யாரோ அடிச்சிருப்பாங்க, யாரோ திட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு மன வருத்தத்தோடு அந்த குழந்தை இருக்கும், ஒரு பயத்தோடு இருக்கும். எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ், நமக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு நமக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, நேரம் இல்லைன்னு நம்ம 1000 சொன்னாலும் சரி, நாம் தூங்க போகிற நேரத்தில் 15 நிமிஷம் குழந்தைகளோட செலவு பண்ணணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லணும், ஒரு 5 நிமிஷம் அந்த குழந்தைக்கு ஒரு கதை சொல்லணும் தூங்க போகிற நேரத்தில். ஏன் தூங்க போகிற நேரத்தில்னு சொல்கிறேன்? யாராவது எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? ஏன் தூங்க போகிற நேரத்தில்னு சொல்கிறேன்? சொல்லுமா. ஏன் நிற்கும்? தூங்க போகிற நேரத்தில் சொன்னால் மனசில் ஏன் நிற்கும்? குட். நான் அதுக்கு டெக்னிக்கலாக இப்போ சொல்கிறேன். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யும். தூக்கம் ஆரம்பித்தோடனே சப்கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யும். கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணுற எந்த விஷயமும் பெருசாக நிற்காது. சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகிட்டா அழியவே அழியாது. இது நேச்சருடைய படைப்பு. நீங்கள் தூங்க போகும்போது என்ன ஆகும்னா கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே க்ளோஸ் ஆகும், சப்கான்ஷியஸ் மைண்டு உள்ளேருந்து திறக்க ஆரம்பிக்கும். அப்படியே கண்ணு செருக செருக, இதான் டோர், கண்ணு செருக செருக உள்ளேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டு திறந்துடும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன உள்ளே போய் விழுதோ அது மறக்கவே மறக்காது லைஃப்பில். அதனால தான் அந்த காலத்தில் பாட்டி தூங்க வைப்பாங்க, தாத்தா தூங்க வைப்பாங்க, அத்தை தூங்க வைப்பாங்க, இல்லாட்டி அம்மா தூங்க மடியில் போட்டு அந்த குழந்தைய தட்டி கொடுத்து தூங்க வைப்பாங்க. இந்த தூங்க வைக்கிறது தானாகவே நீ தூங்கிக்கோ அப்படிங்கிறத விட நீங்கள் தூங்க வைக்கிறது தான் குழந்தைகளை டேம் பண்ணுறதுக்கான கரெக்ட் நேரம். நீங்கள் என்ன மாதிரி குழந்தைய கொண்டு வர விரும்புகிறீங்களோ அதை அந்த 15 நிமிஷம் கொஞ்சி கதை சொல்லி பாடி, உங்கள் குரல் நல்லா இல்லாட்டாலும் பாடுங்க. நான் வேடிக்கை சொல்லலை,
குழந்தைக்கு இனிய குரல் அம்மாவுடைய குரலை தவிர வேற எந்த குரலும் இனிய குரல் கிடையாது. அம்மாவுடைய குரல் தான் உலகத்திலேயே இனிய குரல். புரியுதா? அந்த 15 நிமிஷம் அந்த குழந்தைக்காக பேரண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ they can expect some changes. சரி, நான் அந்த ஜெயமோகன் இன்சிடென்ட் சொல்லிட்டே இருந்து அங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன். அதாவது குழந்தைகளை வளர்க்குற போது அந்த குழந்தைகள் அந்த ரயிலில் இருந்தாலோ எங்கே இருந்தாலும் சரி, பெரிய கூச்சலோ சத்தமாக போடுறத யாராவது கண்டிக்கிறவங்கள பேரண்ட்ஸ் விரும்புறதில்லை. புரியுதா? நம்ம சக பயணிக்கு ஒரு கோபம் வராதா? ஒருத்தர் சில பேர் சொல்லுவாங்க, சத்தம் போடாது அப்படிம்பாங்க. என் பிள்ளைய மிரட்டுறதுக்கு இவர் யாரு அப்படின்னா, அவர் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு உன் பிள்ளை யாரு? என் பிள்ளைய மிரட்டுறதுக்கு இவன் யாரு அப்படின்னு கேட்டா, அவர் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு உன் பிள்ளை யாரு? இல்லையா? ஸோ நமக்கு சொசைட்டிக்கு கட்டுப்பட்டதா குழந்தை உருவாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அம்மா அப்பா அப்படின்னா ஏதோ நான் இப்போ அட்வைஸ் பண்ணுறேங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ரைட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் வந்து அவங்கள விட வயசானவன் அப்படிங்கிறதாலையும் சொசைட்டியில் ஒரு சீனியருங்கிறதுனாலையும் நான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? இப்போ நீங்கள் அம்மாவையோ அப்பாவையோ எப்படி மதிக்கிறதுக்கு பழகணும். நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது. என்னுடைய நண்பர் நெல்லை ஜெயந்தான்னு பேர், அவர் அம்மாவை பற்றியே தொட்டிலோசைன்னு ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அம்மாவுடைய நேச்சர் என்னங்கிறத ஒரு 2 வரியில் சொல்கிறார் பாருங்க. பொதுவாக இப்போ என்கிட்ட யாரோ ஒரு 5 கிலோ வெயிட் கொடுத்து தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வேணா நீங்கள் சிரமப்படுவீங்க சார், ஒரு 1 கிலோ எடுத்துடுறேன் அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி. ஒரு 5 கிலோ நான் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு, 1 கிலோ ஒருத்தர் வாங்கிக்கிறாரு அப்படின்னா எனக்கு ஐ வில் பி வெரி ஹாப்பி. வெயிட் குறையுதுனா தான் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். கரெக்டா? வெயிட் வச்சுருக்கேன், யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறாருன்னா வெயிட் குறையுதுன்னா சந்தோஷப்படுவேன். அவர் எழுதுறாரு பாருங்க, அம்மா கர்ப்பத்தை சுமப்பது கஷ்டமாக இருக்கும், ஆனால் குழந்தையின் எடை குறைவு என்றவுடன் அழுதவள் நீ. குழந்தையின் எடை குறைவு என்றவுடன் அழுதவள் நீ. நம்ம வச்சிருக்கிற வெயிட் குறையுதுன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவான். குழந்தை வெயிட் குறையுதுன்னு சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாளா? ஐயோ வெயிட் குறையுது அப்படின்னு. தான் சுமப்பதற்கான சுமையை கூட்ட வேண்டுமே ஒழிய குறைக்க கூடாது என்று நினைக்கிற ஒற்றை உயிர் தாய் மட்டுமே. எவ்வளவு பெரிய விஷயம் இது! வெயிட் குறைஞ்சா எனக்கு சந்தோஷம் சொல்லுவாளா? அப்ப நமக்காக எவ்வளவு கஷ்டத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கா? வாலி ஒரு கவிதை எழுதுறார், இறந்தால் நானும் பிறந்தால் மீண்டும் இடந்தா உந்தன் மடிமேலே. தன்னுடைய அம்மா பத்தி எழுதுறார், இறந்தால் நானும் பிறந்தால் மீண்டும் இடந்தா உந்தன் மடிமேலே, இருந்தால் உந்தன் மகனாய் இருக்கும் வரம்தான் வேண்டும் புவி மேலே. மறுபடியும் அந்த பூமியில பிறந்தா உன் மகனாகவே இருக்கக்கூடிய ஒரு வரத்தை எனக்கு கொடு அப்படின்னு பாடுறார். இந்த நெல்லை ஜெயந்தாவை இன்னொரு கவிதையில எழுதுறாரு, தாய் என்பவள் எப்படி அப்படின்னா, அம்மா நீ பஞ்சபூதமாக உன்னை பார்க்கிறேன். 5 பூதங்கள் தான் அந்த உலகம் ஆனது. பஞ்சபூதமாக உன்னை பார்க்கிறேன். நீ நிலம் என்னை சுமந்ததால், சுமப்பது தானே நிலம் நம்மளை எல்லாம். நீ நிலம் என்னை சுமந்ததால், நீ நீர் ஏனென்றால் நான் உன்னில் மிதந்ததால். தாயினுடைய கருவிலே நாம மிதக்கிறோம் இல்லையா? நீ நிலம் என்னை சுமந்ததால், நீ நீர் உன்னில் மிதந்ததால், நீ நெருப்பு எனக்கு வெளிச்சத்தை காட்டியதால், நீ காற்று உன் மூலம் நான் சுவாசித்ததால், நீ என் காற்று, நீயே என் ஆகாயம், காரணம் எப்போதுமே என்னை பார்த்து கொண்டிருப்பதால். எப்படி ஆகாயம் அங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கோ, நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா அம்மா உங்களை பற்றிய நினைப்போட தான் இருப்பாங்க. இன்னொருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார், தாய் எவ்வளவு பெரியவ அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். செல்போன்ல எல்லாரும் எப்படி வேணா ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு சுப்பு அப்படின்னு போட்டுக்குவான், இன்னொருத்தர் சனி அப்படின்னு கூட போட்டுக்குவான், என்ன வேணாலும் போட்டுக்குவாங்க. ஸ்டோர் பண்றது ஒவ்வொருத்தரும் ஒன்று போட்டுக்குவாங்க. 199 பேர் அம்மாவுடைய செல்போன் நம்பர் மட்டும் அம்மானு தான் போட்டுருக்கோம். அம்மா யோசிச்சு பாரு, செல்போன்ல அந்த நம்பரை ஸ்டோர் பண்றதா எல்லாருமே மா, அப்கோர்ஸ் கொஞ்சம் இருக்கும் மான்னு சில பேர் ஸ்டோர் பண்ணிருப்பான், அம்மான்னு ஸ்டோர் பண்ணியிருப்பான், மம்மி அப்படின்னு ஏதோ அந்த தாய்ங்கிற அடையாளத்தோட மட்டும்தான் தாயோட நம்பரை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா உயிர்களுக்குமே தாய் என்பவள் அவ்வளவு மேலானவள். நான் தாயை பற்றி ரொம்ப ஸ்லாகித்து பேசுறேன்னு, தகப்பனார் அவர் செய்கிற தியாகம் எல்லையற்றது. கண்ணுங்களா, அம்மாவாவது அவர் செய்கிற தியாகத்தை நம்ம மறக்கக்கூடாதுன்னு டெய்லி சொல்லி காட்டிடுவான். ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவையாவது சொல்லி, உனக்கு நான் எடுத்து கொடுத்தேனே, துணி எடுத்து கொடுத்தேனே, உங்கள் அப்பா வேணான்னு சொன்னார் நான் எடுத்து கொடுத்தேனே, உங்கள் அப்பா கூட நான் திட்டுவாங்க, நான் அவனை அன்றைக்கி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேனே, நீ பூரி சாப்பிடாதுன்னு அவர் சொன்னார், ஆனால் நான் வாங்கி கொடுத்தேனே, எல்லாத்தையும் ஒரு 100 தடவையாவது அதாவது மெமரி அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அம்மா.
இந்த அப்பான்னு ஒரு நபர் இருக்கார் பாரு, அதையும் சொல்லி காட்ட மாட்டார். அதை பார்த்துட்டு ஒருத்தன் எழுதியிருந்தான் 2 வரி நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு. அம்மா கல்லில் இருந்து வெளிவருகிற தோசை போல, தோசை தானே டேஸ்டியாக இருக்கும். அம்மா கல்லில் இருந்து புறப்படுகிற தோசை போல, அப்பா தோசை கல் போல, வெப்பத்தை தாங்கியதும் வெளியில் தெரியாது. அடுப்புல அந்த சூடு வாங்கிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுக்குள்ள சூடு வாங்குது அவ்வளவு இந்த ரோஸ்டா வெளியில வரும். ஆனா அப்பா வெந்தது யாருக்கு தெரியும்? தோசைக்கல் வெந்தது யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஸோ நம்ம அவங்களுடைய தியாகத்தை எல்லாம் நம்ம ஈடே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ணி ஏதாவது கொடுப்போம் அப்படின்னா நம்மளால கொடுக்கவே முடியாது. சரி, குழந்தைகளை வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்பிக்கை. ஒவ்வொரு குழந்தையுமே வந்து இறைவனுடைய நம்பிக்கைக்கான ஒரு அடையாளம். குழந்தைகள் கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பாங்க, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன். சாக்லேட் எடுத்துட்டு குழந்தைங்க ஓடும், நம்ம பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நம்மால் பிடிக்க முடியும் என்றும் தெரிந்தாலும் ஓடுகிறது தான் அந்த குழந்தையினுடைய குழந்தைத்தன்மை. ஒரு 5 ஸ்டெப்ல பிடிச்சிடலாம் நம்மளால குழந்தைய, ஆனாலும் எவ்ரி டைம் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அது ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும் அந்த குழந்தை அப்படியே வேகமா. இந்த குழந்தைத்தன்மையை அது இழந்துடக்கூடாது. இதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒரு கவிஞர் ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக எழுதினார். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? புத்தகத்தை குழந்தைகிட்ட கொடுத்துட்டு சமத்தா வச்சுக்கோ, புத்தகத்தை கிழிக்காதேன்னு தானே சொல்லுவோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதினார், புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்குள்ள குழந்தை தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சைல்டுஹுட். அந்த சில்ட்ரனுக்குனே ஒரு நேச்சர் இருக்கு பாருங்க. ஒரு இடத்துல ஆப்பிள் வச்சுருந்தாங்க, பிஸ்கெட் வச்சுருந்தாங்க, கேக் வச்சுருந்தாங்க. இந்த கேக்கில் வந்து இப்படி சொருகி இப்படி ஒரு அட்டை வச்சுருந்தாங்க, கடவுள் கவனிக்கிறார். அதாவது நீ இஷ்டத்துக்கு எடுத்துடாதே, அது குழந்தைங்களுக்கா கடவுள் கவனிக்கிறார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த குழந்தை நேராக போச்சு, ஆப்பிள் ஒரு 2-3 எடுத்தது. ஏன்னா இது அவர் கவனிக்கலை, ஒரு கேக்கை மட்டும்தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த ஆப்பிளை கவனிக்கலை, நான் எடுத்துட்டேன். குழந்தைங்களுடைய அந்த திங்கிங் பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நாம் எப்படி திங்க் பண்ணுறோமோ அது மாதிரி குழந்தைங்க திங்க் பண்ணாது. அதுங்க வந்து இந்த லேட்ரல் திங்கிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு திங்க் பண்ணுறது குழந்தைகளுடைய. நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கனால அதுங்க கேட்குற கேள்வியே அவ்வளவு திகைப்பாக இருக்குல்ல. நமக்கு விதவிதமான கேள்விகளை நம்ம எழுப்புறாங்களே, நமக்கு அந்த மாதிரி கேள்வியே தோணுனதே இல்லையே. அந்த குழந்தை தன்மையை கொண்டாடணும். அந்த 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 சிறு பிள்ளைக்குரிய மலர், நறுமணம், அந்த இயல்பு அதையெல்லாம் கொண்டாடத்தக்கது. சரி, நான் ரொம்ப நீளமாக போனால் போயிட்டே இருக்கோம். எப்படி நம்ம அப்பா அம்மாவை மதிக்கணுங்கிறதுக்கு உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன சொல்கிறான் தெரியுமா? உன் தாயையும் தகப்பனையும் நீ வணங்குகிற போது உனக்கு வாழ்வு கொடுத்த 2 பேரை வணங்குவதாக அல்ல, அவர்கள் மூலம் கடவுள் வெளிப்படுகிறார் என்று வணங்கு. ஏதோ 2 ஆளு நமக்கு சாப்பாடு போட்டாங்க, நமக்கு துணிமணி வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கான தேங்க்ஸ் கிவிங், அந்த மாதிரி இல்லை. அப்பா அம்மாங்கிறவங்க கடவுள் அவர்கள் மூலம் நமக்கு வெளிப்படுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம். வாழ்க்கையில் சில பேருக்கு சில இழப்பு வந்துட்டு தாங்க முடியாது. ஒரு குழந்தை அம்மா இல்லாத குழந்தை, இன்னொரு குழந்தை அம்மா கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பார்க்கில் உட்காந்துருக்கு, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறது போல உட்காந்துருக்கு. இந்த குழந்தை கேட்குது, ஸ்கூல் முடிஞ்சு நேரம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போகலையே, வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு. வீட்டுக்கு போனால் அம்மா திட்டுவாங்க, வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா திட்டுவாங்க. அந்த பார்க்கில் இருக்கிற அனாதை குழந்தை சொல்லிச்சு, எனக்கு திட்டுறதுக்கு கூட அம்மா இல்லை, எனக்கு திட்டுறதுக்கு கூட அம்மா இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திட்டுற அம்மா இருக்கிறதால ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை, அம்மா இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா திட்டுற அம்மா நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா? ஸோ ஏதோ ஒரு அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை கண்டித்து வளர்க்குறாங்க. நீங்கள் சரியானபடி ஒரு ஷேப் பண்ணலன்னா எப்படி உருப்பட முடியும்? கோயிலில் போய் பார்க்குறோம், கப்பாம்பாள் கோயிலுக்கு போகிறோம், அவ்வளோ அழகாக இருக்குது கப்பாம்பாளுடைய சிலை. ஆனால் ஒரு கல் வடிவத்தில் இருந்ததை அந்த சிற்பி கொத்தி 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 தான் அந்த மூக்கு கண்ணு எல்லாமே வெளியில் எடுத்திருப்பாரு. அந்த கல் உளிப்படும் போதெல்லாம் வலின்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? உளி கல்லில் அடிக்கும் போது கல்லுக்கு உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கல்லில் படும்போதெல்லாம் கல்லுக்கு வலிக்குமா வைக்காதா? ஆனால் வலிக்கும்னு நினைச்சா கர்ப்பாம்பாள் வர முடியுமா? முடியாது. உங்கள் தாயும் தகப்பனும் உங்களிடத்தில் கோபத்தில் பேசுவதோ கண்டித்து பேசுவதோ உங்களை கற்பகாம்பாளாக ஆக்குவதற்கான முயற்சி என்பதை நீங்க உள்வாங்க.
உங்களை கடவுளை ஆக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அதனால அந்த சிற்பத்தை செதுக்கிற மாதிரி உங்களை செதுக்கி அவங்க மேல கொண்டு வராங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் நமக்கு அந்த கண் நம்ம அறியாமையில் இருக்கிறோம், அறிவு இல்லாம இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு ஆசிரியர் அறிவு கண் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேலான விஷயம். அதனால்தான் இந்தியன் கல்ச்சர்ல மாதா, பிதா, குரு, தெய்வம்னு வச்சாங்க. இந்த ஆர்டர் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? மாதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஆனா பிதா மனசு வச்சா மாதாவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அம்மா இறந்து போய் சில அப்பா அவ்வளவு அழகா குழந்தைய வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி அப்பா இறந்து போய் வளர்த்த அம்மா இருப்பாங்க, உலகத்தில் நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க பிதாவை சப்ஸ்டியூட் பண்றாங்க, அந்த ரோலை சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஆக்சுவலா மாதாங்கிறதையும் பிதா உள்ளுக்குள்ள அடக்கி தாயுமானவன் அப்படின்னு தன்னை ஆக்கிக்க முடியும். இந்த மாதா பிதா அப்படிங்கிற ரெண்டு ரோலையும் அப்படியே உள்வாங்கின சப்ஸ்டியூட் தான் குரு, ஆசிரியர். ஸோ ஒரு பள்ளியில படிக்கலாம் நமக்கு, ஆனா அந்த ஆசிரியர் என்பவர் தாய் தகப்பன் இரண்டு பேரையும் உள்வாங்கியவர். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், தெய்வம் என்பது குருவாகவும் இருக்கிறது, மாதாவாகவும் இருக்கிறது, பிதா, அது மூணையும் உள்வாங்கி இருப்பது தெய்வத்தினுடைய மிகப்பெரிய தன்மை. அதனால ஒரு குரு ஆசிரியர் என்பவர் அவ்வளவு மரியாதைக்குரியவர். நம்முடைய அறியாமையிலிருந்து நம்மளை அறிவுக்கு இட்டு கொண்டு போகிறவர். எவ்வளவு எதுவாக இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் நம்முடைய ஆசிரியரோட மனம் விட்டு பேசணும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட அதை எடுத்து சொல்லணும். ஓகே, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட நான் இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை இந்த பள்ளி நிர்வாகம் எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய மனப்பூர்வமான நன்றி எறிதலை தெரிவித்து கொண்டு, நீங்கள் நல்லா கேட்குறீங்க, நல்லா ரசிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி கரஸ்பாண்டன்ட் சாருக்கும், பிரின்சிபால் மேடத்துக்கும், மற்ற ஆசிரியர்களுக்கும், பேரண்ட்ஸ் நான் ஏதாவது ஹார்ஷாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நான் சொன்னது தான். நன்றி, வணக்கம்.